அனைவருக்கும் பணிவான வணக்கம். தேடல் களம் அறக்கட்டளையின் சார்பில் திங்கள்தோறும் நிறைவு ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேடல் கவிக்களம் இன்றைக்கு மலர்கிறது. நம்மை பொறுத்தவரை பல்வேறு கலைச்சொற்கள் இன்றைக்கு புழக்கத்தில் இல்லாமல் காணாமல் போயிருக்கின்றன என்பதனை வருத்தத்தோடு நாம் மனதிற்குள் இருத்திக் கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நாம் அந்த சொற்களை களத்தினில் பரப்பவிட்டு அந்த சொற்கள் இன்னும் பயனாகின்றன, கருத்தாழமிக்க சொற்கள் இவை என்று சங்க இலக்கிய சொற்களை களமாட வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்ந்து சற்றொப்ப 5 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது திங்கள் தோறும் என்பது மகிழ்ச்சியான நம்முடைய களத்தின் சிறப்பு. இந்த இனிய சிறப்புக்கு முக்கிய காரணமாக விளங்குவது உங்களை போன்ற கலந்து கொள்கின்ற தமிழ் ஆளுமைகள் தான். பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் சற்று புறந்தள்ளிவிட்டு நல்ல நிகழ்வு, இதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கோடு உங்களுடைய ஒத்துழைப்பினை நல்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு கவிக்களம் தொடங்குகிறது. முதலில் தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் பாடிடுவதற்காக சென்னையிலிருந்து கோ சுவாதி, கோ சுகாசினி இருவரும் இசைச்செல்வியர்கள். அழகாக தேனினும் இனிய குரலினில் இசைக்க இருக்கிறார்கள். தமிழ் வணக்கம் பாடிட அவர்களை அழைக்கிறோம். வருக. அனைவருக்கும் வணக்கம். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்த்திடு சூழ்களை வானர்களும், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்த்திடு சூழ்களை வானர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். 30 கோடி முகமுடையார் உயிர்மை புறம் ஒன்றுடையார். 30 கோடி முகமுடையார் உயிர்மை புறம் ஒன்றுடையார். இவர் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையார். இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையார். எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். நாவினில் வேதமுடையவளாம் கையில் நலந்திகழ்வாளுடையார். நாவினில் வேதமுடையவளாம் கையில் நலந்திகழ்வாளுடையார். தன்னை மேவினர் கிண்ணருள் செய்பவள் தீயரை வீட்டிடு தோளுடையார். தன்னை மேவினர் கிண்ணருள் செய்பவள் தீயரை வீட்டிடு தோளுடையார். எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்த்திடு சூழ்களை வானர்களும், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்த்திடு சூழ்களை வானர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். நன்றி. அருமை, மிக அருமை. இனிமையான குரலில் நம் தாயை போற்றுவதும் வணங்குவதும் நம்முடைய கடமை மட்டும் அல்ல, பொறுப்புணர்வு கூட. இத்தகைய தன்மையினை இந்த இளம் வயதில் உள்ளிருத்திக் கொண்டு மிக செழுமையாக குரலிசை வழங்கிய இருவருக்கும் செம்மார்ந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய களத்தில் வருகை தந்திருக்கிற அத்துணை தமிழ் ஆளுமைகளையும் வரவேற்கும் முகத்தான் வரவேற்புரையாற்றிட நம்முடைய தேடல் களம் அறக்கட்டளையினுடைய அரங்காவலர், அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு நண்பர்
சிக்கில் பாலசுப்ரமணியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்புரையாற்றிட அன்போடு அழைக்கிறோம். இன்னொரு பாராட்டு விதமான ஒரு செய்தி, இவர் ஒரு வயலின் இசைக்கலைஞர். சமீபத்தில் தான் இவருக்கு ஆச்சாரிய ரத்னா என்கின்ற விருதினை குச்சிப்புடி ஆர்ட்ஸ் அகாடமி வழங்கி இருக்கிறது என்பதை பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அவரை அன்போடு வரவேற்புரை ஆற்றிட அழைக்கிறோம். வருக நண்பர். வணக்கம். என்று சற்று வித்தியாசமாக பல புது ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் செல்வியர் சுவாதி சுகாஷினி அவர்கள் சிறப்பான இரு நாதசுர இசை போன்று அருமையான குரலில் தங்களுடைய பாடல் வரிகளை தமிழில் அருமையாக பாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்தார்கள். நம்மை எல்லாம் அவர்கள் முதலில் வரவேற்றார்கள். இப்பொழுது நான் இரண்டாவதாக உங்கள் அனைவரையும் வரவேற்க வந்திருக்கின்றேன். நிறுவன தலைவர் நந்திபுரம் சம்பத்குமார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே வழக்கம்போல் நம்மிடையே பல வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஆளுமைகளாக படைக்கல பாவலர் வேலுப்பிள்ளை ஐயா அவர்கள், ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வழக்கம் போல் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சமீப காலமாக நம்மிடையே இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடியவர் ஏகலைவன் ஐயா அவர்கள். அவர்கள் இன்று தங்களுடைய நண்பர்களாக மருத்துவர் கோபிநாத் மாங்கதன் அவர்களையும் ராஜா ரங்கராமானுஜம் அவர்களையும் நம்முடன் இணைத்திருக்கின்றார். அவருக்கு தேடற்களம் சார்பாக எங்களுடைய நன்றியையும் அன்பையும் பாசத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் வருக வருக என்று வரவேற்று, நீங்கள் தொடர்ந்து இந்த களத்தில் பயணிக்க வேண்டும். இந்த ஆளுமைகள், உங்களை போன்ற ஆளுமைகள் இந்த களத்திற்கு ரொம்பவும் முக்கியமானவர்கள் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று தேடற்களம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கலிய பெருமாள் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்று எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போதே நம்முடைய களத்தினுடைய அவை அம்மா உலகம்மாள் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இருவரையும் இணைத்திருக்கிற முனைவர் ஏகலைவன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று பணிவோடு வரவேற்கிறோம். நம்முடைய நிகழ்வை பொறுத்தவரை இங்கு அனைத்துமே நீங்கள் தான். எல்லா செயல்களிலும் உங்களின் பங்களிப்பு என்பது மிக மிக பாராட்டிற்குரியது. இன்றைக்கு இந்த செய்தியை கூட அவரிடம் வரவேற்புரையாற்றிய சிக்கில் பாலசுப்ரமணியன் அவர்கள் சொல்லவில்லை. அவர் முகநூலில் பதிவிட்டிருந்ததை பார்த்துதான் நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அளவிற்கு தாம் பெறுகிற விருதுகள் கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் அடக்கத்தோடு இருந்து கொள்கிற ஆளுமைகள் நிறைந்த களமாக இது இருக்கிறது. இதே போன்று பல விருதுகளை பெற்றவர்கள் எல்லாம் இங்கே ஒவ்வொருவரும் என்பது நன்றாக தெரியும். எனக்கு தெரிந்த வரையில், எனக்கு தெரிந்தால் அதனை உடனே வெளிப்படுத்தி விடுகிறேன். ஆக எல்லோருமே விருது பெற்றவர்கள், விருதாளர்கள், விருதுக்கு தகுதி படைத்தவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உரையாடி கொண்டிருந்த போதே நம்முடைய ஏகலைவன் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்திய ஐயா பன்ருட்டியிலிருந்து இணைந்திருக்கிற கோபிநாத் அவர்கள் தன்னுடைய புதல்வி
ஒன்றிய அளவில் சிறந்த மருத்துவராக தேர்வு பெற்று விருது பெற்றிருக்கிறார் என்று ஒரு செய்தியை அவர்களுக்குள் உரையாடிய போது தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் காரணம், இன்றைக்கு அருகி போய்விட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், ஒருவரை ஒருவர் பாராட்டுதல் என்பதே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. படைக்கல பாவலர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல, பாராட்டுதல் என்பதுதான் ஒரு திறமையாளரை மேலும் மேலும் சாதிக்க ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக திகழ்கிறது. அந்த சக்தி தான் நம்மை நேர்மறை சிந்தனைகளை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு இன்னமும் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலை நமக்கு தருகிறது. அந்த உந்துதல் தான் அவரின் மகளுக்கு இது ஒன்றிய அளவில் பெற்ற விருது, நான் பன்னாட்டு அளவில் பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையை உருவாக்கி இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. ஆக ஒருவருக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த திட்பம், அந்த நோக்கு, இலக்கு சரியாக இருக்குமேயானால் அதற்கான உழைப்பை படிப்படியாக நாம் வழங்கி கொண்டிருக்கிற போது அந்த முனைப்பே அவரை எல்லைக்கோட்டிற்குள் இட்டு சென்றுவிடும் என்பதுதான் இயற்கை நமக்கு வகுத்தளிக்கிற பாடமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த தேடல் களம் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் பலரும் சொல்லி இருக்கிறார்கள், இந்த சொற்களை எல்லாம் விட்டுவிட்டு பொதுவானது ஒரு பண்போடு நீங்கள் கவியரங்கத்தை நடத்தினால் எண்ணற்ற பாவலர்கள் இதில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஆனாலும் கூட நமக்கு எண்ணிக்கையை பொறுத்து மிகப்பெரிய அளவில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலை நமக்கு இல்லை. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எண்ணிக்கைகள் என்பது எவரிடம் மிக குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதிகமாக தேடுதல் இருக்கிறது. அவர்களிடம்தான் நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் தேடல் களத்தில் இருந்து கொண்டு அந்த தேடலை நமக்கு இல்லாமல் போய்விடுமா என்ன? ஆகவேதான் இன்றைக்கு களமாட வேண்டிய சொற்கள், நம்மிடம் குவிந்து கிடக்கிற சொற்கள் இன்றைக்கு நம்முடைய பாக்களிலே குழைந்து வரவில்லையே என்று ஒரு ஆதங்கத்தில், ஒரு குறைந்து போய் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு வருத்தத்தில் நாம் இதனை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கை எந்த இடத்திலும் அது விளையாடுகிற விளையாட்டு வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் தமிழை பொறுத்தவரை குலையாமல் நம்முடைய கவித்துவம் மிக்க தமிழ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை எண்ணி பார்க்கிறேன், வியந்து போகிறேன். அந்த வியப்பு காரணம் நிச்சயமாக இங்கே குழுமி இருக்கிற நீங்கள் தான். ஆக எண்ணிக்கை என்பது முக்கியம் அல்ல, ஆனால் அந்த எண்ணிக்கை குறைவாக இருப்பவர்களின் எண்ணங்கள் என்ன என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருப்பவர்கள் இங்கே இருப்பதனால்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கும் மிக சரியாக நகர்த்தி கொண்டு செல்ல முடிகிறது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடத்துவது என்பது சற்று கடினமான பாதையாக இருந்தாலும் கூட எதையோ பார்த்து நம்முடைய மூதாதையர்கள் வளர்த்து செழுமை காட்டி இன்றைக்கு உருவாக்கி நிலைநிறுத்தி இருக்கிற நம்முடைய அன்னை தமிழை நாம் அதை பேணி காக்க கூட நாம் சரியாக முயலவில்லை என்று சொன்னால் பழிக்குரியவர்களாகி விடுவோம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட குறை செயலை செய்துவிடலாகாது என்பதற்காக களமாட வேண்டிய கலை இலக்கிய சொற்களை சங்க காலத்தில் அழகான சொற்களாக, ஆழமிக்க பொருளுடைய சொற்களாக விளங்கி வந்த சொற்களை கொடுத்து இங்கே களமாட வைக்கிறோம். ஆக இந்த 12 சொற்கள் ஒவ்வொரு முறையும் எடுத்து பயிலுகிற போது அந்த பாடல்கள் நிச்சயமாக ஒரு தரம் மிக்கதாக அமைகின்றன என்கின்ற ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ சொற்களை தேடுகிறோம், கிடைத்து விடுகிறது, அறிவித்து விடுகிறோம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட அந்த சொற்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாதது என்பதும், அதை தொடர்பு படுத்துவதற்கே ஒரு தனித்திறன் தேவைப்படும். அந்த தனித்திறன் மட்டுமல்ல, அந்த சொற்களை பயன்படுத்தி அழகாக நேர்த்தியாக கோர்த்து இன்றைக்கு பாடல்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அத்தகைய பெரிய திணவு மிக்க
திறம் மிக்க இந்த செயல் என்பது மிகப்பெரிய எழுத்தாற்றல் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது அமைகிறது. அப்படிப்பட்ட எழுத்தாற்றல் மிக்க உங்கள் அத்தனை பேரையும் மன மகிழ்ச்சியோடு நோக்குகிறோம். தமிழ் அன்னைக்கு பணியாற்ற வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய கவிக்களத்தில் அவரவர்கள் தயாரித்து சரியான முறையில் அமைத்து கட்டோடு கூடிய பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த பாடலை அரங்கேற்றம் செய்ய இருக்கிறோம். இந்த அமர்வுக்கு இந்த நேர்த்தியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்று அமர்வுக்கு தலைமை ஏற்று நடத்தி தந்திட வேண்டும் என்று நம்முடைய படைக்கல பாவலர் ஐயா துரைமூர்த்தியார் அவர்களை பணியோடு வேண்டுகிறேன். அவரை கேட்டவுடன் உடனடியாக இசைவளித்தார்கள். ஏற்று நடத்துகிறோம் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கையை என்னால் செய்ய இயலாமல் போய்விட்டது. என்னவென்று சொன்னால், பாடுகிற கவிஞர்களின் பாக்களை எனக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அதிலிருந்து சரியான முறையில் அவர்களை விழிப்பதற்கும் வளைப்பதற்கும் இலகுவாக இருக்குமே என்று வேண்டுகோள் வைத்தார்கள். ஆனால் அனைத்து பாக்களும் எனக்கு மின்னஞ்சலில் வந்து சேரவில்லை என்கின்ற கடினமான ஒரு சூழ்நிலையை அவருக்கு எடுத்து காட்டினேன். அதற்கு பின்பு பரவாயில்லை, பார்த்துக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியோடு ஏற்பு இசைவு அளித்தார்கள். அவர்களை அன்போடு அமர்வு தலைமை ஏற்று நடத்திட வருகை தந்திட வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கிறோம். வருக ஐயா. வணக்கம். வாழ்வோம் தமிழ் நீ உள்ளவரைக்கும். தேடல் களத்தை தமிழ் தேடும் களமாக மாற்றி இங்கே ஒவ்வொரு திங்களின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தி வருவது என்பது மிகவும் சிறப்பான செயல். அனைவரும் ஏற்று செய்ய இயலாத செயலை செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்றார் திருவள்ளுவர். நாம் எல்லாம் சிறியராக இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் எப்பொழுதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற நோக்கில் இந்த நிகழ்ச்சியை தேடல் களத்தை மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தி வருவது என்பது பல்வேறு சிக்கல்கள் நிறைந்ததுதான் என்றாலும் அந்த சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் அதை சிக்கெடுத்து வெற்றி வாகை சூட ஒவ்வொரு நடத்த உயர்ந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு நந்திவரம் சம்பத்து தான் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏனென்றால் இதுவரையில் யாரும் செய்யவில்லை, அது அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட அரிய செயலை செய்பவரை நாம் பாராட்ட வேண்டும். பாராட்டுவதோடு நாமும் நம்மால் இயன்ற ஒத்துழைப்பு, இங்கே மட்டுமல்ல, எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த அரங்காக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரவரால் இயன்ற பங்களிப்பை அவரவர் செய்தால் மட்டும் போதும். அந்த வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற தோழர் நந்திவரம் சம்பத் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். இங்கே படைப்பாற்றல் மிக்க அவர்கள்தான் வந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் விஞ்சக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள்தான் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக படைப்பது என்பது அவரவருக்கு ஏற்ற வகையில் அவரவருடைய சிந்தனை ஓட்டத்தை பொறுத்துதான் அமையும். என்ன நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் படைக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய எழுத்தில் இருக்கிறது. அந்த எழுத்தும் அவருடைய எந்த யாப்பில் இதை படைக்கலாம் என்று எழுதுவது கூட அவருடைய எண்ணத்தை பொறுத்ததுதான். இந்த சொற்களுக்கு இந்த யாப்பு இயல்பாக வந்துவிடும். ஆனால் ஏகலைவனையா அவர்கள் வெண்பா எழுதுகிறார். அவருக்கு வெண்பா கைவந்த கலை. வெண்பா என்பது அனைவரும் படைக்க இயலாததுதான். ஆனால் கற்றுக்கொண்டால் மிக எளிதாக படைக்கலாம். ஆகவே எதுவும்
முடியாதது கிடையவே கிடையாது. அனைத்தும் முயன்றால் முடியும். அது உரை வீச்சாக இருந்தாலும் மரபு பாக்களாக இருந்தாலும் பல்வேறு வகையான யாப்பு வகைகளில் உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் எழுதலாம். நம்ம உலகம்மாள் சொன்னதுக்கு அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அவர்கள் சொன்னதிலிருந்து நான் கீழே இறங்கி விட்டேன். ஏனென்றால் அனைவருக்கும் எளிதில் சென்று சேரக்கூடிய அளவுக்கு நாம் படைக்கலாம் என்று மிகவும் இறங்கி வந்து எளிமையான சொற்களை எப்படி படைக்கலாம் என்று அதை செயல்படுத்தி வருகிறேன் இப்பொழுதெல்லாம் ஒரு 3-4 திங்களாக. ஏனென்றால் நாம் படைப்பதின் நோக்கம் மற்றவர்களை படைக்க தூண்டும்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய புலமையை மட்டுமே காட்டுவதால் பயனில்லை. அது ஒரு சிலருக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கு தெரியாமல் போய்விடக் கூடாது என்ற நோக்கில் முன்பெல்லாம் மிகவும் கடினமான யாப்பில் எழுதுவேன். அது கூட என்சீர் என்றால் அது கட்டளை என்சீர் வகை. அதெல்லாம் நீங்க எல்லாம் யாப்பு இலக்கணத்தில் போனாலும் கிடைக்காது அதெல்லாம். அதாவது கொஞ்சம் முயன்றால், கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டால், கொஞ்சம் பழகி கொண்டால் எல்லாம் முடியும். அப்படி இருந்து இப்பொழுது மிகவும் எளிமையான யாப்பில் எழுதி கொண்டு வருகிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் சாரச் சிறந்தவர்கள். அவரவர்கள் திறமையை அவருடைய பாக்கள் இங்கே நமக்கு காட்டும். உங்களுடைய செவிகளில் தேன் பாய்ச்சும் என்று நினைக்கிறேன். ஆக அந்த வகையில் தொகுத்து யாராவது ஐயா நீங்கள் பெயரை அழைச்சுறீங்க? மகிழ்ச்சியை அழைங்க. நமது கவியரங்கில் முதலாவதாக பேருந்து முனையத்தில் கவி பாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். கவி வடித்து முடித்து பாடி முடித்த பின்பு நான் பயணப்படுகிறேன் என்று காத்திருக்கிற திருமுகையார் டி. ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கவி பாட அழைக்கிறோம். வருக ஐயா. வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். நந்தி வரத்தார்க்கும் படைக்கல பாவலர்க்கும் அருமை வேலுப்பிள்ளை ஐயா அவர்களுக்கும் ஆச்சாரிய ரத்னா அவர்களுக்கும் கலிய பெருமாள் ஐயா அவர்களுக்கும் ஏகலைவன் ஐயா அவர்களுக்கும் அவருடன் புதிதாக அறிமுகமாய் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் பொறுமையோடு இருந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைய சூழலில் நான் இப்பொழுது உடுமலைப்பேட்டையில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலையில் என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். இன்று ஒரு அற்புதமான நாள், கந்தனுக்கு உரிய நாள். அதாவது கந்தனுடைய கருணைக்கு உரிய நாள், வைகாசி விசாக திருநாள். அந்த வைகாசி விசாக திருநாளில் கந்தனை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை. இது ஒரு ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதிய கவிதை என்பதை சொல்லி என் கவிதையை வாசிக்கின்றேன். கொடுக்கப்பட்ட 12 கலை சொற்களில் அதனை பொறுத்து இருக்கின்றேன். படைக்கல புலவர் அவர்கள் அதில் இருக்கும் குறைகளை எல்லாம் நீக்கி எனக்கு சிறப்பாக வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு. வணக்கம். அமர் புரிய ஆயத்தம் ஆவோம், அஞ்சி ஓடிட வேண்டவே வேண்டாம். அமர் புரிய ஆயத்தம் ஆவோம், அஞ்சி ஓடிட வேண்டவே வேண்டாம். அழகன் முருகன் மயிலில் வருவான், அழகன் முருகன் மயிலில் வருவான். அழகாய் கையில் அயிலும் கொணர்வான், அழகாய் கையில் அயிலும் கொணர்வான். ஆடுனர் பயந்து ஓடுனர் அன்று, ஆடுனர் பயந்து ஓடுனர் அன்று. ஆரவாரம் என்றாலும் ரசிப்பார் நின்று, ஆரவாரம் என்றாலும் ரசிப்பார் நின்று. இமிர் சத்தம் ரீங்கார இசை சத்தம் மீட்டும், ஈசன் மகன் அருள் உய்த்தல் வழி காட்டும். இமிர் சத்தம் ஈங்கார இசை சத்தம் மீட்டும், ஈசன் மகன் அருள் உய்த்தல் வழி காட்டும்.
என்று ஊழ்வினை தீரும் என கவலை எதற்கு? என்று ஊழ்வினை தீரும் என கவலை எதற்கு? என்றூழாய் கந்தனுண்டு என்றும் காப்பதற்கு. என்றூழாய் கந்தனுண்டு என்றும் காப்பதற்கு. தேவா நீ வா என்றால் போதும், தேவா நீ வா என்றால் போதும், ஓவா செயலும் ஒழுங்காக போகும், ஓவா செயலும் ஒழுங்காக போகும். கரிமுகனை வணங்கி செயல் தொடங்கு, கரிமுகனை வணங்கி செயல் தொடங்கு, கந்தனும் இணங்கிச் செய்வான் தொடர்ந்து, கந்தனும் இணங்கிச் செய்வான் தொடர்ந்து. குருளை போல சுற்றியே வருவான், குருளை போல சுற்றியே வருவான், குறைகள் நீக்கி நிறைகள் தருவான், குறைகள் நீக்கி நிறைகள் தருவான். கையறு நிலையிலும் கந்தனை அழை, கையறு நிலையிலும் கந்தனை அழை, கை கொடுப்பான் அங்கு விலகிடும் பிழை, கை கொடுப்பான் அங்கு விலகிடும் பிழை. கப்பம் கட்டாது செப்பம் சூழும், கப்பம் கட்டாது செப்பம் சூழும், கவலைகள் யாவும் தீயினில் வீழும், கவலைகள் யாவும் தீயினில் வீழும். தமியராய் பழனிமலை மேலிருப்பான், தமியராய் பழனிமலை மேலிருப்பான், தண்டாயுதபாணி தமிழ் போல் இனிப்பான், தண்டாயுதபாணி தமிழ் போல் இனிப்பான். வாய்மொழி கேட்டோர்க்கும் வாய்ப்பு தந்தோர்க்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து, நன்றியை தெரிவித்து, சற்று இந்த இடத்தில் ஊர்கள், பஸ் போக்குவரவு, இந்த ஒலிபெருக்கி இந்திய இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு தலைவரும் சம்மதித்து கொடுத்தார்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். நம்மி பெருமுகையை உண்டு பண்ணியது. பெருமுகை, பெரிய மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. உண்மைதானே? அவருடைய பாடலில், அதாவது அவரவர் கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது வேறு, யாருக்கு என்ன பிடித்ததோ அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இருக்கிறானா இல்லையா என்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, இருக்கிறான் என்று ஒரு கூட்டம், இல்லை என்று ஒரு கூட்டம். அதில் போக வேண்டிய தேவையில்லை. யாருக்கு எது பிடித்ததோ அந்த வகையில் அவரவர் நடந்தால் போதும். அந்த வகையில் மிக சிறப்பாக அழகாய் கையில் அயிலும் கொடர்வார். அடடா, அமர் புரிய ஆயத்தமாவும் அஞ்சி ஓடிட வேண்டாம் என்று ஊழ்வினை தீரும் என்று கவலை எதற்கு. இந்த மாதிரி எளிமையான சொற்கள் பாருங்க, எவ்வளவு எளிமையான சொற்கள் வந்து விழுந்திருக்கிறது என்று. வேளா நீ வா என்றால் போதும், ஓவா செயலும் ஓடி மறையும். இப்படி மிக எளிமையான தமியனாய் பழனி மலைமேல் இருப்பான் என்று கந்தனை, முருகனை மிக சிறப்பாக தன்னுடைய பாடலில் எளிமையாகவும் இனிமையாகவும் ஏற்றமாகவும் நல்ல தமிழில், வெல்ல தமிழில், வெல்லும் தமிழில் இங்கே வழங்கி சிறப்பித்து சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பாலகிருஷ்ண ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். உண்மையில் சிறு முகை என்று ஊர் இருந்தாலும் உண்மையில் இங்கே பெருமுகை என்று எங்கள் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, பெருமுகை என்று. ஆக இந்த பாடல் வழங்கிய சிறுமுகையார் உண்மையில் பெருமைப்படக்கூடிய வகையில் நம்முடைய பாடலை படைத்து சிறப்பு சேர்த்தார்கள். வாழ்க உங்கள் வளர்தமிழ் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வாழ்க, வாழ்கவும் வளர்தமிழ். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சிறப்பு. தொடர்க, மீண்டும் மீண்டும் தொடர்க. இப்படிப்பட்ட எளிமையான சொற்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் போதும். உங்களுடைய சொற்களிலேயே இலக்கணம் வந்து விட்டு இருக்கிறது. அந்த இலக்கணத்தை அங்கே இங்கே கொஞ்சம் மாற்றினால் போதும், மிக சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான். இதில் குற்றம் சொல்ல எதுவும் இல்லை. பாருங்க, அழகாய் கையில் இயலும் கொணர்வார். இதை இப்படி அழகாய் வழக்கம் இதனை
வழக்கம் இதனை வாகாய் கொள்வோம். இப்படி 4 சீர் 2 அடிக்கு ஒரு எதுகை பயன்படுத்தினாலே போதும். மோனை இயல்பாகவே வந்துவிடும். அழகாய் கையில் ஐயிலும் கொணர்வார். இங்கே முதல் சீர் 3ஆம் சீருடைய மோனை வந்து விட்டது. அவ்வளவுதான். இலக்கணம் என்பது கடினமானது அல்ல. படிக்க படிக்க பழக பழக எழுத எழுத இயல்பாகவே வந்துவிடும். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு நல்வாழ்த்துக்கள் ஐயா. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களே, வாழ்க உங்கள் வளர்தமிழ் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன்.